ஹலோ மக்கள், வெல்கம் டு ஸ்பெசிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன முத்து அலையாஸ் காட்டான் அப்படிங்கிற தமிழ் வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல விஜய் சேதுபதி, மிலிந்த் சோமன், முத்துக்குமார், சிங்கம் புலி இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் மணிகண்டன். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஒரு கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸே வராம அந்த போலீஸ் ஸ்டேஷனே க்ளோஸ் பண்ணிட்டு டவுனுக்கு மாத்துற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த கிராமத்துல ஒரு தலை மட்டும் தனியா கிடைக்குது. அது விஜய் சேதுபதியோட தலை. என்னடா இப்படி தலை மட்டும் தனியா இருக்குது, உடம்பெல்லாம் எங்க இருக்குதுன்னு தேடி பாக்குறாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த தலையை வச்சு போலீஸ் அந்த ஆளை யாரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ் ஊர் ஊரா போறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் விஜய் சேதுபதி பத்தி ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. பல வேலைகள் பாக்குறாரு பல காலகட்டத்துல. ஆனா எந்த வேலைக்கும் ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை சம்பந்தமே இருக்காது. இவர் ஆளே ஒரு மாதிரி புதிராவே இருப்பாரு. சோ அது என்னன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, விஜய் சேதுபதியை கொலை பண்ணது யாரு, அதுவும் தலையை வெட்டி ஏன் அந்த ஊர்ல வச்சிருக்காங்க, போலீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல நடிச்ச லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லவே தேவையில்லை. வழக்கம் போல பட்டை கிளப்பி இருக்காரு இந்த சீரிஸ்லயும். ஆனா இதுல குறிப்பா சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிச்ச முத்துக்குமார், சிங்கம் புலி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கூட நடிச்ச எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லார்கிட்டயும் இருந்தே ஒரு நேச்சுரலான ஆக்டிங் தான் வந்தது தவிர எதுவுமே ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி தெரியவே இல்லை. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சிருப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதியை பல காலகட்டத்துல பல வேலை பாக்குறாரு, ஏகப்பட்ட காசு வச்சிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி பண்றாரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் அவருக்கு எங்க இருந்து காசு வருது? திடீர்னு பார்த்தா மனநல காப்பகத்துல இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஊர் ஊரா போயிட்டு ஆட்டுப்புளிக்கு விலைக்கு வாங்கி தூர போட்டுட்டு இருக்காரு. அதனால ஒரு புரியாத புதிராவே நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேக்டரும் நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லா டாட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி நரேஷனை முத்துக்குமார் சொல்லுவாரு. அந்த போர்ஷனும் நல்லா இருந்தது. இன்னொரு மெயின் பாசிட்டிவ் எனக்கு தோன்றது இந்த சீரிஸோட லொகேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த இன்னும் எலிவேட் பண்ணி கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த திருவிழா காட்சிகள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த சீரிஸ் 10 எபிசோட் இருக்கு. ஆனா அதுக்கான கண்டென்ட் ப்ராப்பரா நமக்கு ஒரு கிரிப்பிங்கா இல்லாதனால சில இடங்கள்ல கொஞ்சம் போர் அடிக்குது. சில விஷயங்கள்லாம் ப்ராப்பரா நம்மளால ஃபாலோவும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமா சொல்லும் போது நமக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சில கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, ஆனா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்ல, எண்டிங் பாயிண்ட்டும் இல்ல. ஒரு மாதிரி நடுவுல திடீர்னு காணாம போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது டைரக்டர் நிறைய கதையை வச்சிருக்காரு. பட் ஆனா 10 எபிசோட்குள்ள முடிக்கணும் ஏதாவது கட்டாயமா என்னன்னு தெரியல. நிறைய லூஸ் எண்டிங்கா விட்டுருக்காரு. மொத்தத்துல சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த விஜய் சேதுபதி தயாரிச்சு நடிச்ச இந்த வெப் சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இருக்குது. நீங்க இன்கேஸ் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.